So we start this poem. Now read the poem. Everest is not only the peak in blank verse. What is mean by blank verse? Blank verse na the rhyming words and the rhyming scheme எல்லாமே அதிகமாக இருக்காது இதில். சரியா, ஃப்ரீ வேர்ஸில் இருக்கும். And get to know the greatness of human virtues. What is mean by human virtues? Virtues means good qualities. Kindly note down, virtues means good qualities from the poet's perspective. Perspectives means aspect. அதாவது போயட்டோடைய ஆஸ்பெக்டில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த குட் ஹேபிட்ஸ் வி ஹாவ் டு சி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் வாட் இஸ் தட் மெயின் தீம் ஆஃப் திஸ் போயம்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் எ ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் டு சொசைட்டி. திஸ் இஸ் த தீம் ஆஃப் திஸ் போயம். சரியா, நம்ம எது செஞ்சாலுமே நமக்குள்ள ஒரு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதை வந்து அந்த டியூட்டியை ட்ரூ ஸ்பிரிட்டோட நம்ம செய்யணும். ரைட். We are proud and feel so tall, our virtues though be few and small, our nature it is that whatever we try, we do with devotion deep and true. We are proud and feel so tall. அதாவது வி ஆர் ப்ரவுட், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ இது எவரெஸ்ட்டை வந்து சிம்பலைஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க. எதுக்காக பெருமையாக இருக்குது? ஃபார் வாட் வி ஹாவ் டு கெட் ப்ரவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வி ஆர் ஸோ டால், நாங்கள் வந்து ரொம்ப உயரமாக இருக்கோம். அப்போ என்ன, உயரமாக இருக்கிறதே ஒரு பெருமையான விஷயம் தானே அப்படின்னு சொல்ல வராங்க. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த எக்ஸ்ப்ளனேஷன். Our virtues though be few and small. Virtues means I told you already good qualities. So even though it is having very few, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சில நல்ல குணங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட, நம்மக்கிட்ட நல்ல குணம் இருக்குல்ல, அதுவே வந்து பெருசு தானே. Be few and small. Our nature it is that whatever we try. ஸோ வி ஆர் டேக்கிங் எனி எஃபோர்ட் ஆர் எனி ஒர்க். அதாவது நமக்குள்ள ஒரு இயல்பு என்னென்னா, நம்ம எந்த முயற்சியை எடுத்துக்கிட்டாலுமே அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, வி டூ வித் டிவோஷன் டீப் அண்டு ட்ரூ. டிவோஷன் மீன்ஸ் டெடிகேட், ட்ரூ எஃபோர்ட், உண்மையான முயற்சியோட அந்த வேலையை நம்ம செய்ய தொடங்கினோம்னா டெஃபினெட்லி வி வில் கெட் சக்ஸஸ் இன் தட் அப்படின்றதான் சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் திஸ் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா எக்ஸ்பிளனேஷன். We are proud and feel so tall, our virtues though be few and small, our nature it is that whatever we try, we do with devotion deep and true. Right. The second stanza. Defeat we repel, courage our fort, cringing from others we have not done, to seek a gain we adore none, we are proud and feel so tall. Defeat we repel. Repels means துரத்தி அடிக்கிறது. ஸோ லாஸ், அதாவது அதை வந்து நம்ம அந்த தோல்வியை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா துரத்தி அடிக்கணும். கரேஜ் இஸ் அவர் ஃபோர்ட். கரேஜ் தைரியம். ஃபோர்ட் மீன்ஸ் கோட். தட் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபோர்ட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த். தட் இஸ் அவர் ரியல் ஸ்ட்ரென்த். வாட் இஸ் தட்? கரேஜ் இஸ் அவர் ரியல் ஸ்ட்ரென்த். Cringing from others we have not done. Cringing means humble. Kindly note down, very important word. Cringing means humble. பணிஞ்சு போகிறது. In that the humble way. From others we have not done. We need not bow to anything. நம்ம யாருக்காகவும் வளைஞ்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. To seek a gain we adore none. So to seek a gain, if you are getting benefit from others, அதாவது ஒரு சுய லாபத்திற்காக நம்ம வந்து மற்றவங்கள புகழ்கிறது, வி ஆடோர் நன். ஆடோர் மீன்ஸ் ப்ரைஸ். மற்றவங்கள புகழ்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட. வி ஆர் ப்ரவுட் அண்ட் ஃபீல் ஸோ டால் பிகாஸ் வி ஆர் வெரி டால், ஸோ தட் வி ஆர் கெட்டிங் ப்ரவுட். டிபீட் வி ரிப்பல், கரேஜ் அவர் ஃபோர்ட், கிரிங்கிங் ஃப்ரம் அதர்ஸ் வி ஹாவ் நாட் டன், டு சீக் எ கெயின் வி ஆடோர் நன், வி ஆர் ப்ரவுட் அண்ட் ஃபீல் ஸோ டால். Third stanza. We deem it our duty and mission in life to bless and praise the deserving ones. Never shall we fail in what we commit.
shall nourish the ones that nourish the world. We defeat it our duty and mission in life. We deem means thinking. Deem means what is it? Thinking. ஸோ திங்கிங் அவர் டியூட்டி. நாங்கள் எப்போவும் வி ஹாவ் டு திங்க் அவர் டியூட்டி. நம்ம எப்போவுமே நம்மளோட கடமையை சிந்திச்சிட்ருக்கணும். அண்ட் மிஷன் இன் லைஃப், அதாவது ஸோ எ டாஸ்க். மிஷன் மீன்ஸ் ஹியர் எ டாஸ்க். வி ஹாவ் டு நோ அபவுட் அவர் டாஸ்க். நம்மளுடைய வேலை என்ன அப்படின்றது ஆல்வேஸ் வி ஷுட் திங்க் லைக் தட். அதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கணும்? திங்க் பண்ணிகிட்ருக்கணும். தென் to bless and praise the deserving ones. So getting success, we need some blessings of our parents and God, and praise the deserving ones. இதெல்லாமே நமக்கு தேவை. So blessings and praising for the good peoples, it should need அப்படின்றாரு. அது இல்லாமல் praising for others, for to whom deserving one, that means qualified ones. அதாவது சரியான நபர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஊக்கப்படுத்தி ஆகணும். we have to praise and bless them. So what is the concept here? Never shall we fail in what we commit. So அந்த மாதிரி இருக்கும்போது if are doing like thatனா we never fail anything what we have committed. நம்ம என்ன கமிட் பண்ணி, நமக்கு என்ன கமிட்மெண்ட் என்னவோ, நம்மளுடைய ஒர்க் என்னவோ, அதுலேருந்து டெஃபினெட்லி we will not get any failure அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுதான் shall nourish the ones that nourish the world. So that we have to give. Nourish means feed, and that and then the people who helps others grieve. So nourish the world, அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்கிறது மூலயமா அவங்க they can develop in their life. So if it happened means they will help us and we can develop ourselves அப்படின்றது தான் இந்த உலகத்தில் there is a great bond. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மூலயமா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அது மூலயமா we can develop our lifeன்னு சொல்கிறாங்க. So that this is the third paragraph. We deem it our duty and mission in life to bless and praise the deserving ones. Never shall we fail in what we commit. Shall nourish the ones that nourish the world. We are proud of the position we hold. Humble as we are, our pride springs from the way we live. Ours is a path of dignity and honor, a life that knows no kneeling and bending. We are proud and feel so tall. We are proud of the position. So ambitious, it is the main thinking. ஸோ யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை வித் அவர் ப்ரெசன்ட் பொசிஷன். இப்போ இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை வச்சு நம்ம வி ஹாவ் டு கெட்டிங் ப்ரவுட். நம்ம இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனே நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறோம், அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கணும். ஸோ வி ஹாவ் டு ஹோல்டு தட். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை சிறப்பாக நம்ம பயன்படுத்தணும். ஹம்பிள் ஆஸ் வி ஆர், தட் இஸ் த மெயின் திங். ஸோ ஆஸ் வி ஆர் த ஹம்பிள், பட் வி ஆர் கீப் ஹைட் அண்ட் வி ஆர் கீப் ப்ரவுட். ஆனாமே நாங்கள் இருக்கக்கூடிய அங்கே பொசிஷன், நாங்கள் செய்யக்கூடிய த டூயிங் த ஒர்க் பை அஸ் அப்படின்றது இட் இஸ் அ டிக்னிட்டி ஒன். தோ வி ஆர் இன் ஹம்பிள், நாங்கள் வந்து ஹம்பிளாக இருந்தாலுமே வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் வாட் வி ஹாவ் த பொசிஷன். அவர் pride springs from the way we live. So our pride, spring means spread. Kindly note down, spring means spread. So we have to spread the happiness to all the lives. எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணணும், ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை we have to enter, நம்ம புகுத்தணும். ours is a path of dignity and honor. So this is our path. What is that our path? Dignity and honor. எங்களுடைய பாதை எப்போவுமே நேர்மையாகவும், ஸோ தட் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு 3 விஷயத்தை, டிக்னிட்டி அண்ட் ஹானர், தட் இஸ் தட் அவர் ரியல் path. So whatever the obstacles or miserables comes to on our life means we have to keep dignity and honor. நம்ம எப்போவுமே நேர்மையை கடைபிடிக்கணும், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். A life that knows no kneeling and bending. So if it is sometimes
இட் இஸ் கம்மிங் ஃபார் நீலிங் அண்ட் பெண்டிங். சில நேரங்களில் தோல்விகளோ மற்றவங்க முன்னாடி தலை குனிகிற மாதிரி வர மாதிரி இருந்தாலுமே தட் மேபி கம்ஸ் டு இன் அவர் லைஃப், பட் வி ஹாவ் டு ரெக்கவர் ஃப்ரம் தேர். அங்கேருந்து நம்ம மீண்டு வரணும். ஹவு? பை கெட்டிங் ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சவரன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் எஃபர்ட். ஸோ வி வில் கெட் சக்ஸஸ் அண்ட் ஆஃப்டர் தட் வி ஆர் ப்ரவுட் அண்ட் ஃபீல் ஸோ டால். ஸோ அதனால் அப்படி இருந்தாலுமே மற்றவங்ககிட்ட தலை குனியக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலும் தலை குனியக்கூடிய அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரக்கூடாது நம்மளோட லைஃப்பில். ஸோ ஆஸ் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஃபீல் ஸோ டால். அதனால் நாங்கள் உயர்வாக ஹைட்டாக இருக்கிறோம், அதுவே எங்களுக்கு ஒரு we are satisfied with our position. We are proud of the position we hold, humble as we are. Our pride springs from the way we live. Ours is a path of dignity and honor, a life that knows no kneeling and bending. We are proud and feel so tall. The final stanza. Everest is not the only peak. Every hillock has a summit to boast. The height you reach is not that we care. He who does not stoop is a king we adore. We bow before competence and merit. The ones that are true and stand on their own are really the ladder for the rise of man. Honor is a property common to all. In dignity and pride, no one need to be poor. We are proud and feel so tall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த பீக். அதாவது நம்ம லட்சியம் அடையணும், நம்ம வந்து ஒரு வி ஹாவ் டு கோ டு தட் ஹையஸ்ட் பொசிஷன் அப்படின்னா எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த பிளேஸ். எவரெஸ்ட் மட்டுமே ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. நிறைய வி ஹாவ் மோர் ஃபீல்ட் அண்ட் வி ஹாவ் மோர் ஒர்க்ஸ் டு டூ. நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது தான். எவ்ரி ஹில்லாக் ஹேஸ் எ சம்மிட் டு போஸ். எவ்ரி ஹில்லாக் மீன்ஸ் எ ஸ்மால் மவுண்ட் தான். ஸோ அந்த குன்று தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு குன்றுக்கும் ஒவ்வொரு மலைக்குமே ஆஸ் அ சம்மிட் உச்சி அப்படின்றது இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் சம்மிட் மீன்ஸ் வி கேன் பி ரீச் தட். நம்ம அங்கே கண்டிப்பாக என்ன முடியும், அதை அச்சீவ் பண்ண முடியும், நம்ம அதை எட்ட முடியும். டு போஸ்ட். அதனால் இந்த இடத்துல எவரெஸ்ட்டுக்கும் தனக்கும் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஃபார் ஹவ் மீன்ஸ் வி ஆர் ஹேவிங் எ ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எ கில். நாங்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கோம் அப்படின்ற எவரெஸ்ட்டுக்கும் அந்த ஒரு போஸ்ட், அந்த ஒரு பெருமை இருக்குது. த ஹைட் யூ ரீச் இஸ் நாட் த வாட் வி கேர். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உயர்வாக போகிறோமோ, நம்ம ரீச் பண்ணுறோமோ அப்படின்றது தட் இஸ் த நாட் மேட்டர். அதில் ஹீ ஹூ டஸ் நாட் ஸ்டூப் இஸ் எ கிங் வி ஹாடோர். ஹியர் ஸ்டூப் மீன்ஸ் சப்மிட். அதாவது ஒரு ராஜாவாகவே இருந்தாலும் கூட அது யாருக்காகவும் பணிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய அந்த ராஜாவை தான் வந்து என்ன பண்ண முடியும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அரசனை மதிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அரசனுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணணும், தலை வணங்குவோம் எப்போவுமே. ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறீங்க நீங்கள், அப்போ யாருக்காகவும் தலை வணங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எவரெஸ்ட் கிட்ட கேட்கும்போது இட் கேன் எக்ஸ்பிளைன் இட். நாம் இந்த மாதிரி பண்ணோம். தட் இஸ் ஹூ த கிங் ஹூ டஸ் நாட் ஸ்டூப் வி ஆர்டர். ஒரு அரசன் ஒரு தலை வணங்க யாருக்காகவுமே வந்து அதாவது ரைட் திங்ஸ்க்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய அந்த அரசனுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக எங்களுடைய நாங்கள் தலை வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லுது இந்த எவரெஸ்ட். வி பவ் பிஃபோர் காம்பிடன்ஸ் அண்ட் மெரிட். காம்பிடன்ஸ் மீன்ஸ் எபிலிட்டி டு டூ சம்திங். கைண்ட்லி நோட் டவுன். காம்பிடன்ஸ் மீன்ஸ் எபிலிட்டி டு டூ சம்திங். அந்த செய்யக்கூடிய அந்த திறமை, எபிலிட்டி டு டூ சம்திங். அது எப்படி அப்படின்னா எஃபிஷியன்ட்லி. தட் இஸ் த மேட்டர். எஃபிஷியன்ட்லி அந்த மாதிரி யார் இருக்காங்களோ, அந்த எபிலிட்டி ரொம்ப திறமையாக செயல்படக்கூடிய ஆள், ரொம்ப மெரிட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து யார் இருக்காங்களோ டெஃபினட்டாக அவங்களுக்காக நாங்கள் வி பவ். The ones that are true and stand on their own. So because they will stand on their own. அவங்க வந்து தன்னுடைய இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க, காம்படன்ஸ் அண்ட் மெரிட்ஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்க they will stand on their own leg தான். அவங்க சொந்த காலில் நிற்பாங்க. அவங்களுக்காக நாங்கள் எப்போவுமே we will support and we will bow. Are really the ladder for the rise of man. So in that kind of the people, those who are
வி வில் லேடர் ஃபார் த ரைஸ் ஆஃப் மேன். அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி மனிதர்களுக்கு நாங்கள் ஒரு லேடராக இருப்போம். தட் மீன்ஸ் ஒரு ஏணியாக இருப்போம். ஸோ எவரெஸ்ட் அப்படின்றது ஏற முடியாத ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்காக நான் ஏணியாக இருப்போம். ஸோ பட் த மெயின் திங் இஸ் எ பர்சன் ஷுட் ஹாவ் மெரிட், காம்பிடன்ஸ், செல்ஃப் டிட்டர்மினேஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் த ட்ரூ ஸ்பிரிட், இது எல்லாமே இருக்கணும். அவங்களுக்காக நாங்கள் ஒரு ரேணியாக இருப்போம். ஹானர் இஸ் எ ப்ராப்பர்ட்டி. நேர்மை தான் எங்களுடைய சொத்து. இட் இஸ் காமன் டு ஆல். நேர்மை யாராருக்கிட்டலாம் இருக்குதோ, தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் தட் அ குட் ஹானர், தே வில் டெஃபினெட்லி கெட் அ சக்ஸஸ் இன் தேர் லைஃப் அப்படின்றது தான். எங்கெங்கே வந்து நேர்மை இருக்கோ அங்கே நிச்சயமாக வெற்றி இருக்கும். இன் டிக்னிட்டி அண்ட் ப்ரைட் நோ ஒன் நீட் டு பி புவர். தெர் இஸ் நோ ஒன் இன் புவர், தெர் இஸ் நத்திங் இன் புவர். புவர் அப்படின்னு சொல்கிற அர்த்தமே கிடையாது. யாராட்டில் டிக்னிட்டி, ஹார்ட் ஒர்க், ப்ரைட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கோ, ஒரு திங்ஸ் இருக்கோ, டெஃபினெட்லி தே வில் பி ஆல்வேஸ் ரிச். அவங்க எப்போவுமே பணக்காரங்க தான். we are proud and feel so tall. We have those qualities like the dignity, pride, honor, the competence and merit we have. அந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது. யாருக்கு? அந்த எவரெஸ்ட் சொல்லுது. அதனால் we are always proud and feel so tall. நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது இந்த மாதிரி அந்த பீப்புளுக்கு ஒரு குட் ஒரு அட்வைஸ் ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி, ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படி அந்த ஸ்பிரிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது இந்த போயம். தட் இஸ் த good theme of this poem, which was written by Kulothungan, Professor V.C. Kulandaisamy, LIC, called there ends the poem Everest is not only the peak. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஹேண்ட்ஸ், தட் மீன்ஸ் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ், ERC, then paragraph you have to study well. Okay, don't waste your time. Utilize the time properly and get more marks. Study well. Do the homeworks properly. Thank you. We will meet in the next video.